நம்ம வெண்பாவோட கடத்தல் கதைய ரொம்ப நாளா கொண்டு போயிட்டுருக்குறாங்க. இந்த ட்ராக்க கூடி சீக்கிரம் முடிச்சு ஒரு பாசிட்டிவ் ட்ராக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க எவ்வளோ பேர் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா இந்த ட்ராக் உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறது எனக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா ப்ரோமோ செக்ஷன், எபிசோட் செக்ஷன்லலாம் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நெறைய ரசிகர்கள் வெண்பாவ சீக்கிரமா மீட்டுருங்க, பழைய கதைக்கு கொண்டு வாங்க, விஜய், மல்லி 2 பேரும் ஹேப்பியா இருக்கிற மாரியான கொண்டு வாங்க அப்படிங்கிற மாரி தான் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலுமே இப்போ 1 வாரம் தாண்டி ஆயிடுச்சு. இன்னும் வெண்பாவ காப்பாத்தலையா அப்படிங்கிற மாரி ரொம்பவே மனசுக்கு வருத்தமா தான் இருந்துட்டுருக்கு. வெண்பா ஓடி வந்துட்டாங்க. இனிமே பிரச்சனை இல்ல. யாராச்சும் ஒருத்தங்க நல்லவங்க கண்ல சிக்குனாங்க அப்படின்னு சொன்னா சீக்கிரமா மீட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, திரும்பவுமே அந்த ரவுடி பொம்பளை கிட்டே போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறதால, இப்ப வெண்பாவ இன்னும் 2 நாள்ல கைமாத்தணும் அப்படிங்கிற மாரி அந்த ரவுடியுமே பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வெண்பா ஆல்ரெடி தப்பிக்க பார்த்தாங்க அப்படிங்கிறதால, இனிமே கண்கொத்தி பாம்பா அவங்கள பார்ப்பாங்க அப்படிங்கிறதால, வெண்பா இனிமே தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. இன்னொரு பக்கம் விஜயுமே ஆஃபீஸ்ல இருந்து அவங்களோட பிரச்சனைகள சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட கிளையண்ட்ஸ ரகு விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதால அவங்க மூலமா விஜய்க்கு பிரச்சனை குடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் அப்செட்டா இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ மல்லிக்கு கதிரீசன் குடைச்சல் குடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து பிரச்சனைகளையா காமிச்சிட்டு இருக்கிற சூழ்நிலையில, இப்போ மல்லிக்கு வீட்ல இருக்க முடியல அப்படிங்கிறதால வெண்பாவோட ஃபோட்டோவ எடுத்து கிளம்பிட்டாங்க. ஒரு தெருவ பார்த்து வராங்க. அந்த தெரு ஃபுல்லாவே ஒவ்வொருத்தங்க கிட்டயா போய் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்க ஆட்டோ டிரைவர்ல இருந்து பக்கத்துல இருக்கிற எல்லாருமே, "இது மோசமான ஏரியா. இங்க நீ நிக்காதம்மா" அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா நார்மலா அங்க வீடெல்லாம் இருக்கு. எல்லாருமே வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த ஏரியா ரொம்பவே மோசமானது அப்படிங்கிற மாரி ஏன் பயமுறுத்துறாங்க அப்படிங்கிறதே தெரியல. நாட்ல போலீஸ் எல்லாம் இருக்க தானே செய்றாங்க. அப்ப அந்த ஏரியா மோசமா இருக்குது அப்படின்னு சொன்னா, போலீஸோட காவலோட அந்த ஏரியாவ நல்லா பாதுகாக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் என்னோட கருத்துமாவே இருந்துட்டுருக்கு. இப்ப மல்லி ரோட்ல நடந்து வரத அங்க இருக்கிற ஒரு 3 பேர் பார்த்து அவங்கள வேற மாரி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் நெனைக்கிறாங்க. இப்ப மல்லி வசமா அவங்க கிட்ட சிக்குவாங்களா? அதுலேருந்து தப்பிப்பாங்களா? அப்படிங்கிறத தான் அப்கமிங் ஸ்டோரி லைன்ல காமிக்க இருக்கிறாங்க. ஏற்கனவே வெண்பா ஒரு பக்கம் ரவுடிங்க கிட்ட சிக்கி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில மல்லிக்கும் ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்து அவங்களையும் கடத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா, விஜய் என்னதான் செய்ய முடியும்? பார்க்கறதுக்கே உண்மையாவே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நெகட்டிவ் ட்ராக் எல்லாம் ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ராக் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, பார்க்குற நமக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அதத்தான் ரசிகர்களுமே எதிர்பார்க்குறாங்க. நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.